அன்பர்களே, இந்த பதிவில் நாம் அமெரிக்க ஈரான் போரும் ட்ரம்புக்கு அடுத்தடுத்து வரும் அதிர்ச்சி தரும் செய்திகளும் என்பது பற்றி பார்ப்போம். இந்த போர் மேலும் நீடித்தால் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வந்தாக வேண்டும் என்ற நிலை ஏற்படும். கௌரவமான வெளியேற்றத்திற்கு அமெரிக்கா திட்டமிடும். நாடுகளை கொள்ளையடிக்கும் அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு முடிவு வரும். மேலும் அந்நாடு தனிமைப்படுத்தப்படும் வாய்ப்பும் உள்ளது. உலகச் சூழலும் முற்றாக மாற்றம் காணப்போகும் தருணம் இது. தற்போதைய சில தாக்குதல்கள் மூலம் ஈரானிடமும் போர் விமானங்கள் இருப்பது உறுதியாகிறது. உலகத்தின் தன் மீதான மதிப்பீடுகளை தாண்டி ஈரான் தேசம் தனது இராணுவத்தை நவீன மயமாக்கி உள்ளது. ஈரானின் உச்ச தாக்குதல் காரணமாக அதிலிருந்து உயிர் தப்பி பிழைப்பதற்காக இஸ்ரேலியர்கள் நாடு நகரம் விட்டு காடு மலை தேடி ஓடி சாறை சாறையாக தஞ்சம் புக வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இந்த போர் 5 வாரங்களை கடந்து தொடருமானால் அமெரிக்கா கடுமையான பொருளாதார பலவீனத்தை சந்திக்க வேண்டிய நிலை உள்ளது. ஈரானை பொறுத்தவரை அது உயிர்கொலை செய்வதில்லை என்பதில் உறுதியாக உள்ளது. எங்கள் மக்கள் உயிர்கொலைக்கு உள்ளாக்கப்படும் போது நாங்களும் பதிலுக்கு அதையே செய்வோம் என்பதற்கான உதாரண தாக்குதல்களை செய்து வருகிறது. இந்த போர் முடியும் போது பல விடயங்களில் அமெரிக்கா தனிமைப்பட்டு நிற்கும். அதே நேரம் ரஷ்யாவும் சீனாவும் பல நன்மைகளை அடையக்கூடிய சூழல் உருவாகும். இப்போதே இஸ்ரேலுக்குள் உள்நாட்டு பூகம்பம் ஏற்பட துவங்கி விட்டது. அமெரிக்க உளவுத்துறையும் ட்ரம்புக்கு எதிராக புலம்பும் நிலையும் பல உயர் பதவி வகிப்போர் அந்த போரை கண்டித்து அமெரிக்காவில் பதவி விலகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் கொத்துக்குண்டு தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அமெரிக்க பத்திரிகையாளர்களையும் போர் வீரர்களையும் முக்கிய பிரமுகர்களையும் சிறைப்பிடித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது ஈரான். இந்த நிலையில் இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஈரானின் உச்ச பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானியையும் ஈரானின் தன்னார்வ படைப்பிரிவின் தளபதி சுலைமானியையும் கொலை செய்து விட்டதாக அறிவித்துள்ளார். ஈரானின் அலி லாரிஜானி என்பவர் ஈரான் சுப்ரீம் லீடராக இருந்து அயத்துல்லா அலி காமெனிக்கு மிகவும் நெருக்கமாகவும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருந்தவர். அயத்துல்லா அலி காமெனியின் மறைவுக்கு பின் ஈரான் நாட்டின் அரசியல், வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு, போர் உத்தி போன்றவற்றை கவனித்து வந்தவர். இவரது இறப்பை ஈரான் இதுவரை உறுதி செய்யவில்லை. ஆனால் ஈரான் நாட்டின் தன்னார்வ படைப்பிரிவின் தளபதி சுலைமானி கொல்லப்பட்டதை ஈரான் உறுதி செய்துள்ளது. இச்சூழலில் ஈரான் நாட்டின் போலீஸ் சீஃப் தனது அறிவிப்பில் ஈரான் நாட்டுக்குள் அதிரடியாக 500 உளவாளிகளை கைது செய்துள்ளதாக கூறியுள்ளார். இதற்கிடையில் ட்ரம்ப் தனது பேட்டியில் ஈரான் திருப்பி அடிக்கும் என நான் எதிர்பார்க்கவில்லை எனும் ஒரு மிகப்பெரிய உண்மையை கூறியுள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு எனும் அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர்க்கப்பலில் தீப்பற்றி எரிவதாக கூறப்படுகிறது. இந்த தீ அடங்குவதற்குள் ட்ரம்பிற்கு அதிர்ச்சி தரும் செய்தியாக அமெரிக்க நாட்டின் உளவுத்துறை அதிகாரி ஜோசப் கென்
தனது பதவியை ராஜினாமா செய்து அறிவித்துள்ளார். ஈரானுடனான அமெரிக்க போரில் ட்ரம்ப் எடுத்த முடிவை எதிர்த்து இது தேவையற்ற போர் என உரக்கச் சொல்லி ராஜினாமா செய்துள்ளார். இது அமெரிக்கா மட்டும் அல்லாமல் உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.